11-3 இல்லையா? மண்ணிலங்கு பாரதத்து. ம். இந்த 11ஆம் இதுல 11ஆம் பத்துல 3ஆம் திருமொழி 3ஆம் பத்து. அதுல வந்து தலைவி இரங்கல், அதாவது தலைவி வந்து தன்னுடைய நிலைமையை கண்டு தனக்குத்தானே கழிவிறக்கம் கொள்ளுகிறாள். பாருங்க, என் நிலைமை இப்படி இருக்கு, நான் இப்படி ஆயிட்டேனே, என் நிலைமை இப்படி இருக்கே, என்னை இவன் கண்டுக்க மாட்டேங்கிறானே, பிறரிடம் கம்ப்ளைண்ட் சொல்றது போக தன்னிடமே தன் தோழியிடமே சொல்லிக் கொள்ளுகிற மாதிரி பாடல்கள். இந்த பாடல்களை ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம், அந்தாதி முறையில எழுதியிருக்கிறார். முதல் பாடலினுடைய கடைசி சொல்ல அடுத்த பாடலினுடைய முதற் சொல்லாக ஆக்கி எழுதியிருக்கிறத பார்க்கலாம். மண்ணிலங்கு பாரதத்து தேர் ஊர்ந்து மாவலியை பொன்னிலங்கு திண்விலங்கில் வைத்து பொறு கடல் சூழ் தென் இலங்கை ஈடு அழித்த தேவர்க்கு என் இலங்கு சங்கொடு எழில் தோற்றிருந்தேனே இது காணீர். இத பாருங்க, அப்படியே பொதுவா எல்லாருக்குமா சொல்றேங்க பாருங்க அப்படின்னு வி கே ராமசாமி அதுல பாருங்க அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி இது காணீர். ஏன் இதெல்லாம் பாருங்க, கொஞ்சம் இப்படி பாருங்க விஷயத்த. என்ன நடந்தது? என்னுடைய சங்கோடு அப்படின்னா, பெருமாள் சங்குன்னு சொன்னா அது பாஞ்சஜன்யமாகிய சங்கை குறிக்கும். ஒரு பெண் என்னுடைய சங்கு அப்படின்னு சொன்னா அவருடைய சங்கு வளையலை குறிக்கும் சொல்லது. இலங்கு சங்கொடு, இலங்கு என்றால் அங்கு ஒளி வீசிக்கொண்டு பொருத்தமாக இருக்கிறன்னு அர்த்தம். இப்போ வளையல் என்பது கைக்கு பொருத்தமா இருக்கணும். பெருசா இருந்தா கலண்டு விழுந்துரும், சின்னதா இருந்தா கைக்குள்ளேயே போகாது. அப்போ ஒரு பெண்ணுக்கு கைவளை என்பது பொருத்தமாக இருக்க வேண்டும். அப்ப இலங்கு சங்கு, நான் வந்து என் கைக்கு பொருத்தமாக, என் கை அளவிற்கு பொருத்தமாக நல்ல அழகான சங்கு வளையலை அணிந்திருந்தேன். அது எனக்கு எப்படி இருந்தது? அழகூட்டுவதாக இருந்தது. எழில், எனக்கு எழிலாக இருந்தது. அந்த எழில் தோற்றிருந்தேன், அந்த எழில் தோற்றுவிட்டேன். என் கைக்கு வளையல் அழகாக பொருத்தமாக மிக அழகூட்டும் விதமாக இருந்தது. அது இப்ப தோத்து போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வளையல் என் கையில இருந்து கழண்டுருச்சு, என் கையில நிக்க மாட்டேங்குது, அன்சைஸ் ஆயிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மெலிஞ்சிட்டேன். எதனால மெலிஞ்சேன்? இந்த மண் இலங்கு பாரதம், அதாவது புகழ்மிக்க பாரத போரில் தேர் ஊர்ந்து தேரை ஓட்டியவன் மாவலியை, மகாபலி சக்கரவர்த்தியை பொன்னிலங்கு திண்விலங்கில் வைத்து, அதாவது தங்க விலங்கு பூட்டி ஒரு இடத்துல வச்ச மாதிரி, கைது செய்து வச்ச மாதிரி வச்சவன், பொறுகடல் சூழ் தென்னிலங்கை, அனைத்து இடங்களிலும் நன்கு ஆழமான கடலால் சூழப்பட்டிருக்கிற இலங்கையை ஈடு அளித்த தேவர்க்கு, இலங்கையின் புகழை அழித்த, என்ன புகழ்? இலங்கை எவராலும் வெல்லப்படாதது. ராவணன் இந்த தலைநகராக விளங்கிய இலங்கையை எவருமே படையெடுத்து வென்றதில்லை. அந்த புகழ், அதான் ஈடு. அந்த ஈடை தோற்கடித்தவன். அப்படி 3 காரியங்களை செய்த பெரிய தேவனுக்கு நான் என்னுடைய வளையலை தோற்றேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் நினைவால் நான் மெலிந்து என் வளையல் என் கையில் நிற்காமல் ஆயிற்று, இதை காணீர் அப்படின்னு சொல்றான். இதுல ஒரு ரொம்ப அருமையான வரி ஒண்ணு வருது இந்த பாடல்ல. என் எழில் தோற்றிருந்தேனேங்கிறது ஒரு சுவாரஸ்யமான வரி. என் இலங்கு சங்கொடு எழில் தோற்றிருந்தேனே. எழில் தோற்பது, எழில் வெல்லும் இல்லையா? ஒரு பெண்ணின் அழகு ஆணின் மனதை வெல்லும். அப்ப எழில் வெல்லக்கூடியது, அழகு வெல்லக்கூடியது. ஆனா அழகு தோற்கும் இடம்னா என்ன? பெண்ணின் அழகில் மயங்கி ஆண் வருகிறான் அப்படிங்கிறது ஒரு உலக இயல்பு. ஆனா இங்க என்ன நடந்துருச்சு? இந்த ஆணாகிய தலைவனின் அழகில் மயங்கி இந்த பெண் அவன் மேல் மையல் கொண்டு ஏக்கம் கொண்டு அதனால் மெலிந்தவளாகிறாள். அப்ப அவளது எழில் அவளிடமிருந்து தோற்றுவிட்டது. அந்த ஆணின் முன் அந்த எழில் தோற்றுவிட்டது. எழிலின் வெற்றி ஆணின் மனதை கவர்வதுதான். ஆணை வெற்றி கொள்வதே பெண்ணின் வெற்றி. ஆண் வந்துதான் பெண்கிட்ட சொல்லணும், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். ஆனா இங்க அப்படி நடக்கல. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆணை வெல்லும் எழில் இந்த தலைவன்ட்ட தோற்றுருச்சு. அதான் எழில் தோற்றிருந்தேனே அப்படின்னு ஒரு வரியை போடுறாரு. இன்னொரு வரி ரொம்ப சிறப்பான வரி இருக்கு. இப்ப முதல்ல பார்த்தா பாரதத்து தேர் ஊர்ந்து என்ன செய்தார்? தனக்கு எதிராக வந்த மன்னர்கள் அனைவரையும் அழித்தார்.
தென்னிலங்கை ஈடு செய்து தென்னிலங்கையின் புகழை எப்படி அளித்தார்? இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும் புகழ்பெற்ற அரக்க வீரர்கள் அனைவரையும், கும்பகர்ணன், இந்திரஜித்து, ராவணன், அப்புறம் அதிகாயன், நீங்க எல்லாம் இப்படி வரிசையா பார்த்துக்கிட்டே வரலாம். அவனுடைய படையில இருந்த ஜம்புமாலி, இன்னும் யாரெல்லாம் பெரிய லிஸ்டே உண்டு. அவனுடைய ஆஹ், படை தளபதிகளும் அவன் அக்ககுமாரன்ல இருந்து ஆரம்பிச்சு அவ்வளவு பேரையும் ராமனது சேனைகளும் அழித்தன. ஆனா நடுவுல ஒரு கேரக்டர் வருது, மாவலியை பொன்னிலங்கு தின்விலங்கில் வைத்து. மாவலியை மட்டும் ஏன் சார் அழிக்கல? ஏன்னா மாவலி தவறு செய்யவில்லை. மகாபாரதத்துல ஒரு பெண்ணை அவமதித்து கொடுத்த வாக்கை மீறி நடந்து கொண்ட கத்திரியர்களுக்கு இது சாரி கௌரவர்களுக்கு எதிராக பிற கத்திரியர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். அப்ப தவறு செய்தவனுக்கு நீங்க ஆதரவு அளித்து, அந்த தவறு செய்தவனுக்கு ஆதரவு அளிக்கிறதுனால நீங்க அந்த தவறுக்கு துணை போகிறவர்களாகிறீர்கள். ஆகவே நீங்கள் தண்டிக்கப்படுகிறீர்கள். ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வந்திருக்கான் ராவணன், இலங்கையின் மன்னன். இப்ப இலங்கையின் குடிமக்களாகிய நீங்கள் எல்லாம் அதற்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்களே, உங்க மன்னன் செய்தது சரின்னு சொன்னீங்களே, அதனால உங்க தலைவனை நீங்கள் தலைவனை ஏற்று அவன் தவறையும் ஏற்றதால் நீங்கள் தண்டிக்கப்பட்டீர்கள். சரி, மகாபலி என்ன தவறு செய்தார்? ஒரு தவறும் செய்யல. மிகச் சிறப்பான முறையில் ஆட்சி செய்தார். தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ சாதுக்களுக்கோ எந்த துன்பமும் விளைவிக்கவில்லை. மகாபலியே ஒரு பெரிய பக்தராகத்தான் விளங்கினார். அப்ப மகாபலியை எப்படி தண்டிக்கிறது? ஆனா தேவேந்திரன் கெஞ்சறான், அவருக்கு இந்திர பதவி போயிருச்சுன்னா இவரை மட்டும் நம்ப முடியாது, அரக்கர் குலத்துல வர அத்தனை பேருமே நிறைய அயோக்கியத்தனமா இருந்திருக்கிறாங்க, முறை மீறியவர்களா இருந்திருக்காங்க, இவர் ஒருத்தர் ஒழுங்கா இருக்காருன்னு நம்பி நாம இவரை விட்டுட்டோம்னா இவருக்கு பின்னால வர்றவங்களும் இவர் சந்ததியினர் அப்படி இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆகவே நீங்க அவருக்கு இவ்வளவு இடம் கொடுக்க கூடாது, இவ்வளவு இடம் கொடுக்க கூடாதுன்னு அவன் கெஞ்சறான். அப்ப அவர் ஒரு முடிவு பண்றார். அப்ப மகாபலியை ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கணும். அழிக்கும் அளவிற்கு மகாபலி தவறு செய்யவில்லை என்பதால் அவரை ஒரு இடத்திற்குள்ள கட்டுப்படுத்தி வைக்கிறார். சரி, அப்ப சிறையில தூக்கி போட்டா கட்டுப்படுத்துறது மாதிரி தானே. ஆனா மகாபலி தவறு செய்தாலும் நீங்க சிறையில போடணும். அதுக்காகத்தான் அவர் பாதாள உலகை ஆட்சி செய்யும் அதிகாரத்தை கொடுத்து அவனை மன்னனாகத்தான் திரும்ப கீழே அழுத்துறாரு. பூமிக்கு மேல ஆட்சி செய்த நீ இனி பூமிக்கு கீழே போய் ஆட்சி செய்யன்னு சொல்லி பூமிக்கு கீழே அவனை அழுத்திடுறாரு. அப்போ பூமிக்கு மேல அவனால் இனிமே வர முடியாது, ஆட்சி செய்ய முடியாது. ஆகவேதான் அவனுக்கு போட்ட விலங்கு, விலங்கு என்பது ஒருவனை தலைப்படுத்துவது, ஒருவனை ஒரு எல்லைக்குள்ள அப்படி நிறுத்துறது. அந்த விலங்க பொன் விலங்கா போட்டாராம். அந்த வார்த்தையை பாருங்க, பொன்னிலங்கு தின் விலங்கு. சரி, பொன்னால விலங்கு போட்டிருக்கியே, ஈஸியா அறுத்துடலாமா அப்படின்னு கேட்டா இல்ல, அது பொன்னால் போடப்பட்ட விலங்காக இருந்தாலும் தின் விலங்கு, வலிமையான விலங்கு. நீ மன்னன், நீ ஆட்சி செய் அப்படின்னு சொன்னா கூட பாதாள உலகத்துலதான் ஆட்சி செய்யணுங்கிற ஒரு கண்டிஷனோட அவனை கீழே அனுப்பிட்டார். ஆகவேதான் பொன்னிலங்கு தின் விலங்கில் வைத்து அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. அவனுக்கு தண்டனை கொடுத்த மாதிரி ஆச்சு, அதே நேரம் அவனது பெருமைக்கு குறைவில்லாதபடியும் ஆச்சு. அவன் மன்னனாகவே தான் கண்டினியூ பண்றாரு. மகாபலி இன்றைக்கும் பாதாள உலகத்தின் அரசனாகவே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அதான் நம்ம ஐதீகம். அதான் வருடத்துக்கு ஒரு முறை தனது பழைய தேசத்தை பார்க்க வருவாராம். அதுதான் கேரளா மக்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஓணம் திருநாள் அப்படின்னு நம்ம நம்புறோம். அது ஒரு ஐதீகம். அதனாலதான் ஓணத்துல மகாபலி சக்கரவர்த்தியினுடைய வேடம் அணிந்தவர்கள் அப்படி போறது அங்க அங்க ஒரு முக்கியமான நிகழ்வு. அத அழகா சொல்றாரு, பொன்னிலங்கு தின்விலங்கில் வைத்து. யார? மாவலியை. இந்த தலைவி என்னன்னா, எழிலால் ஆண்களை வெல்ல வேண்டிய தலைவி தனது எழில் இவன் முன் தோற்று போக கண்டாள். ஆகவே என் இலங்கு சங்கொடு எழில் தோற்றிருந்தேனே அப்படின்னு அவன் காலில் விழறான். என் உள்ளத்து இறைவன் இருந்தான், அப்படி சொல்லணும். அது என் உள்ளத்து இருந்தான் இறைவன். அதுதான் ஒரு மீட்டருக்காக அப்படி முன்ன பின்ன போடுறாரு. இருந்தான் என் உள்ளத்து இறைவன். யார் அவன்? கரைசேர் பருந்தாள் களிற்றுக்கு அருள் செய்த செங்கன். செங்கன் பெருந்தோள் நெடுமால். அவன் சிவந்த கண்களையும் பெரிய தோள்கள், மல்லர்களை வெல்லும் பெரும் தோள்களையும் கொண்ட நெடிய உருவம் கொண்ட மால். அவன் என்ன செய்தான்? கரை சேர், கரை என்றால் இந்த இடத்துல உரல்னு அர்த்தம், சேர் என்றால் அதை ஒத்த, உரலை ஒத்த. இப்போ இதுல எடுத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல உரற்கார் பெரியானைன்னு வார்த்தையை சொல்றான். உரல், உரல் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும்.
உரல் மாதிரி தான் யானையினுடைய கால் இருக்கும். உரற்கால் யானைன்னு சங்க இலக்கியம் சொல்லுது. கால் உரல் மாதிரி இருக்கும் அப்படின்னு. அதே வார்த்தையை தான் இங்க போடுறாரு. கரை சேர் பருந்தாள் களிறு. கரை என்றால் உரலுக்கு இன்னொரு பெயர். உரல் கரை சேர், உரலை போன்று, உரலை ஒத்த பருத்த கால்கள். கால் தான் தாள். தாள்னா கால். கால்களை உடைய, பருத்த உரல் போன்ற கால்களை உடைய களிறு. களிற்றுக்கு அருள் செய்த யார் இது? கஜேந்திரன். கஜேந்திரனை தான் சொல்றான். பெரிய யானை இல்லையா, அவர் குலத்தலை. அது குலத்தலைய மதவேழம்னு தானே இவரும் சொல்றாரு, பெரியவரும் சொல்றாரு, பெரியாழ்வார். ஆகவே இந்த யானை உரல் போன்ற பருத்த கால்களையுடைய யானைக்கு அருள் செய்தான், கஜேந்திரனுக்கு அருள் செய்தவன். செங்கன்மால், சிவந்த செவ்வரியோடிய கண்களை உடையவன். பெருந்தோள், நீண்ட பெரிய மல்லர்களை வெல்லும் தோளை உடையவன். நெடுமால், நெடிய உருவம் கொண்டவன். அவன் பேரை பாடி ஆடிட, அவன் பேரை பாடி ஆடினேன்னா என் கொங்கை வருந்தாது ஒளி மண்ணும் அன்னே. இப்போ முதல் அறிகுறி என்ன சொன்னா? நான் மெலிஞ்சிட்டேன், என் வளையல்கள் எனக்கு கையில சேராம கீழே விழுது, அதாவது என் அழகு குறைஞ்சிருச்சு, அவன் முன்னாடி என் அழகு தோத்துருச்சுன்னு சொன்னான். இன்னொரு அறிகுறி என்ன? உடல் மெலிவதால் மார்பு விம்மி இருப்பது, பூரித்து இருக்கும் மார்பு சோர்ந்து கிடக்கும், அந்த மார்பின் நிறம் மாறி இருக்கும். அந்த மார்பு இப்போது என்ன செய்கிறது? அது பழையபடி என் கொங்கை ஒளி மண்ணும், ஒளி வீசிக்கொண்டு என் கொங்கை பழையபடி பூரித்து விம்மி வரக்கூடியது எப்ப நடக்கும் என்றால், என் உள்ளத்தில் இருக்கும் இறைவன் இருக்கிறானே, என் உள்ளத்தில் இருக்கிற இறைவனின் பேர் பாடி ஆட, அவன் பேரையெல்லாம் சொல்லி பாடி ஆடுனேன்னு வையே, என் நெஞ்சு பழையபடி பூரித்து விம்மி நான் பழைய அழகை பெற்று விடுவேன். அன்னே என்கிறால் அன்னையை போல் அன்புள்ள தோழியே அப்படின்னு அதுக்கு விளக்கம் சொல்றாரு இவர் பெரியவாச்சாம்பிள்ளை. அன்னே என்கிறது அன்னையேங்கிற பொருளும் எடுக்கலாம், என் அன்பிற்குரியவளேங்கிற பொருளும் எடுக்கலாம், தோழியை பார்த்து சொல்வதாகவும் எடுக்கலாம். அப்படி உன்னது மனதை கவர்ந்த இறைவனின் பேரை பாடியாடினா உன்னுடைய மார்பு பழையபடி ஆயிரும், ஒளி வீசும், அந்த இளமையின் அழகை திரும்ப பெற்றுவிடும் நீ சொல்ற. யார் அந்த தலைவன்? யார் அந்த இறைவன்? கரைசேர் பழுந்தாள் களிற்றுக்கு அருள் செய்த செங்கன் பெருந்தோள் நெடுமால். அவன் பேரை பாடி ஆடுனேன்னு வச்சுக்க, நான் பழையபடி நல்லா ஆயிருவேன். என் இளமைக்கு அழகூட்டும் எனது மார்பு பழையபடி ஒளி வீசும் அழகை பெற்று விடும் அப்படின்னு சொல்றேன். அப்ப இப்ப என்ன ஆயிருக்கு? இவங்க பாடி ஆட விடல, அவ சோர்ந்து போய் இருக்கிறா அப்படின்னு, மார்பு தளர்ச்சி அடைந்து இருக்கிறது அப்படின்னு அதுல பொருள். அடுத்த வரி இத அந்த கவனிச்சிங்க இல்லையா? தோற்றிருந்தேனே, தோற்று இருந்தேனே அப்படின்னு முடியுது முதல் பாடல். இருந்தேனவே அடுத்த வரியில எடுத்து இருந்தான் என் உள்ளத்து இறைவன் ஆரம்பிக்கிறாரு. இப்ப இரண்டாவது பாட்டுல எப்படி முடியுது? ஒளி மண்ணும் அன்னே அப்படின்னு முடியுதா? மூணாவது பாட்டு அன்னை வச்சு ஆரம்பிக்கிறாரு பாருங்க. அன்னே இவரை அறிவன். அன்பிற்குரியவளே, எனக்கு இந்த ஆளை தெரியும். இவர் யாரு தெரியும்ல? மறை நான்கும் முன்னே உரைத்த முனிவர். முன்னே என்றால் எப்போ? முதல்ல உலகம் படைக்கப்படும் போது, அது ஒரு விளையாட்டு, நம்ம பலமுறை பார்த்துட்டோம். உலகத்தை இறைவன் படைப்பான், காப்பான், அப்புறம் அதை பிரளயத்துல ஒடுக்குவான், அப்புறம் திரும்ப பிறப்பிப்பான். அப்ப பிறப்பிக்கும் போது வேதத்தின் வழியாக பிரம்மா உயிர்களை படைப்பார். இப்ப பிரம்மா புதுசா வருவார். பிரளயம் முடிஞ்சு வரும்போது புது பிரம்மா வருவார், வெர்ஷன் 2 வந்துடும். அப்ப இந்த புது பிரம்மா வந்தாருன்னா அவர் வேதத்தின் வழியாகத்தான் படைக்கணும். பிரம்மா புதுசு, அவருக்கு எப்படி வேதம் சொல்லி கொடுக்கறது? பழைய ஊர்ல இருந்து யாரை எடுக்கிறது? பழையது எல்லாத்தையும் தான் நீங்க வயிற்றுக்குள்ள அனுப்பியாச்சே. சரி, அப்ப நீதானே அனுப்புன, நீயே சொல்லு. சரி, அப்போ பெருமாளை என்ன செய்கிறார்? ஒரு அன்னப்பறவை வடிவில் முனிவர் இதுவருக்கு பிரம்மாவுக்கு வேதத்தை சொல்லுகிறார். பிரம்மா அதை கற்றுக்கொண்டு அந்த வேதத்தை ஓதி படைப்பு தொழிலை துவக்குகிறார். இதுதான் ஒவ்வொரு முறையும் நடக்குது. பிரளயம் முடிந்து உலகம் மீண்டும் சிருஷ்டிக்கப்படும் போதெல்லாம் இப்படிதான் நடக்குது. அப்போ முன்னே என்றால் இந்த உலகம், இந்த உயிர்கள் தோன்றுவதற்கு முன்னேயே வேதத்தை சொன்ன, வேதத்தை உரைத்த, யாருக்கு உரைத்த? பிரம்மனுக்கு உரைத்த முனிவர் இவர்தான். இவர் அப்படிப்பட்ட இந்த முனிவர் பொன்ஏய் வளை கவர்ந்து, இந்த போகார்ங்கிற சொல்ல அழகா போட்டிருக்காரு. ரெண்டு விதமா அந்த போகார் எடுக்கணும்.
பொன்யை வளை கவர்ந்து போகார். வழக்கமா வளையலை கவர்ந்து போயிருவான் இல்லையா? வளையல் கவர்ந்து போறதுன்னா என்ன? வளையல திருடிட்டு போறாங்கிற அர்த்தம் இல்ல. நம்ம இதை பலமுறை சொல்லியிருக்கோம். சங்க பாடல்கள்ல இருந்து வளை கவர்ந்தான்னு சொன்னா என் வளையலை கழட்டிட்டான்னு அர்த்தம். இப்போ என் மனதை திருடி விட்டான் அப்படின்னா உடனே போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லுவோமா? மனதை திருடிட்டான்னா என்ன அர்த்தம்? அவன் என் இவன் ஆயிட்டான், காதலன் ஆயிட்டான், என் மனம் அவன்பால் சென்று விட்டது, எனக்கு அவனையோடு திருமணம் செய்து கொண்டு அவனோடு வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது, அதான் அதுக்கு பொருள். அப்ப என் மனதை திருடி விட்டான்ங்கிறத அது அப்படி ஒரு ஒரு குறியீடாக ஒரு கவித்துவமா சொல்றோம். அந்த மாதிரி ஒரு கவித்துவமான குறியீடு தான் வளை கவர்தல். என் வளையல அவன் கழட்டிட்டான், அவன் கவர்ந்துட்டு போயிட்டான். அப்ப என்ன செய்யணும்? அவன் வந்து சேர்ந்தாதான் நான் பழையபடி உடம்பு ஆரோக்கியமாய் அந்த வளையல் என் கைக்கு வரும். அப்ப வளையல் அவன் கொடுத்துட்டான், இதுதான் அதுக்கு பொருள். அதான் இந்த இடத்துல என் வளை கவர்ந்த பொன்ஏய் வளை, பொன்னாலான அழகிய வளையலை கவர்ந்து சென்று விட்டான். அவன் கவர்ந்துட்டு செல்லலாம்ல, கவர்ந்து போறது தானே ஆண் வழக்கம். வரான், கவர்ந்தான், உள்ளத்துக்கு கவர்ந்தான், போயிட்டான். அவன் போனாதான் இவன் ஏங்கி இருந்து வளையல கைக்கு பொருத்தம் இல்லாம ஆகும். ஆனா இந்த அவன் என்ன செய்யறான்? இவன் வளையை கவர்ந்து போகவும் மாட்டேங்கிறான். சரி போகலன்னா கூடயே இருக்கலாம்ல, அதுவும் செய்ய மாட்டேங்கிறான். மனம் புகுந்து போகார். அந்த போகார ரெண்டு இடத்துக்கும் போடணும். பொன்வியை வளை கவர்ந்து போகார், மனம் புகுந்து போகார். இருக்கவும் மாட்டாம போகவும் மாட்டான். அவனை மறக்கவும் முடியல, அவனோட இருக்கவும் முடியல. இருக்கலான்னு அவன் பக்கத்துல இல்ல. சரி அவன் இல்லையே, மத்த வேலையை பார்ப்போம்னா மனசுல இருக்கானே, அவன் நினைப்பு என்னைய வேற எதுவும் செய்ய விட மாட்டேங்குதே. அந்த ரெண்டும் இருக்கிறதுனாலதான் மனம் கவர்ந்து போகார், வளை கவர்ந்து போகார். ரெண்டையும் கவர்ந்து அவன் போக மாட்டேங்கிறான்னு அந்த வார்த்தை வருது. பொன்யை வளை கவர்ந்து போகார், மனம் புகுந்து போகார், என்னே இவர் என்னும் எண்ணம். இவன் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்? அறியோமே, நமக்கு தெரியலையே, அவன் நினைப்பு என்னன்னு தெரியலையே. வளையல கவர்ந்துகிட்டும் போக மாட்டேங்கிறான், மனசை விட்டும் போக மாட்டேங்கிறான். இப்படி இருக்கவும் இல்லை, இருக்கான் இல்லைன்னு ஒரு ஸ்டேட்ல இல்லாம என்னைய போட்டு இப்படி தொல்லப்படுத்துறானே. ஜீவாத்மாவனுடைய அரற்றல். இறைவனை உணர்ந்துட்டேன், ஆனா அவன் இருக்கானான்னு தெரியல. சரி அவன் கண்ணுல வரலல்ல, நம்ம முன்னாடி வரலல்ல, அவன் விட்டு தொலைப்போன்னு நினைச்சா அதுக்கும் முடியல. அவன் நினைவு மனதுல இருந்துகிட்டே இருக்கு. அதான் ஜீவாத்மாவனுடைய பரிதவிப்பு. அதனாலதான் இறைவன் எல்லா ஜீவாத்மாக்களுக்குள்ளும் அந்தர்யாமியாக உரைகிறான்ங்கிற வார்த்தைய வைணவம் சொல்லிக்கிட்டே இருக்கு. அவன் அந்தர்யாமியாக நமக்கு உள்ளே உரைபவன். உள்ளே உரையும் இறைவனை நாம எப்படி போக வைக்க முடியும்? மனம் புகுந்து போகார். மனதிற்கு உள்ள புகுந்தாம போக மாட்டான். நம்ம என்ன, நம்மள அவனை கூப்பிட்டு உள்ள வச்சுக்கிட்டோம்? அவனேதான் உள்ள வந்தான், அவனேதான் அந்தர்யாமியாக உள்ள இருக்கான். நாம பிறந்தவொடனே ஒரு 15 வயசுல எப்ப உனக்கு அந்தர்யாமியா உள்ள வரட்டுமான்னு கேட்டு வந்தான் அவன்? அப்படி இல்ல, அவன் உள்ளேதான் இருக்கான். அதான் மனம் புகுந்து போகார். அப்படி உள்ள இருக்கிறவனுடைய அடையாளங்கள் நமக்கு தெரிஞ்சதுன்னா நாம இந்த ஸ்டேட்டுக்கு ஆயிடுவோம், வளையல் கலன்றோம். அவனை முழுவதுமாக நாம் அடையும் வரை இந்த அவஸ்தையப்படுவோம். ஜீவாத்மாவனுடைய அவஸ்தை இது. அப்ப இறைவன் என்ன நினைச்சிருக்கான் நமக்கு தெரியாது. ஏனென்றால் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், பரமபத பிராப்தி தசை. ஒருவன் சம்சார தசையை கடந்து என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த மார்க்கங்களின் வழி சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் கடைபிடித்து எல்லா விதமான விஷயங்களையும் சரிவர செய்து வந்தால் அவனுக்கு பரமபதம் உறுதியான்னு கேட்டா கிடையாது. பரமபதம் ஒருவனுக்கு அருளப்படுவது யாரால்? பெருமாளால். அதுக்கு நான் என்னை குவாலிஃபை பண்ணிக்கலாமே தவிர, குவாலிஃபிகேஷன்ல இருக்கிற எல்லாத்தையும் நிறைவேற்றியதால் எனக்கு பரமபதம் கிடைச்சே ஆகணும்னு கிளைம் பண்ண முடியாது. ஆகவேதான் இந்த ஜீவாத்மா எப்படி ஏங்குது? பொன்யை வளை கவர்ந்து போகார், மனம் புகுந்து போகார். என்னை விடவும் மாட்டேங்கிறான், என்னை சேர்க்கவும் மாட்டேங்கிறான். இப்படி நடுவுல கிடந்து என்னை அல்லல் பட வைக்கிறான். அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. என்னை சேர்க்கணும்னு நினைக்கிறானா, விளக்கணும்னு நினைக்கிறானான்னு தெரியலையே. என்னே இவர் என்னும் எண்ணம். அந்த இடத்துல சொல்ற அறியோமே, நமக்கு தெரியாதே இறைவனது எண்ணம், இறைவனது கணக்கு நமக்கு தெரிஞ்சா நாம இறைவன் ஆயிட மாட்டோமா? ஏன் நமக்கு தெரியல, அறியோமே. அடுத்த பாட்டு அதே சொல்லுல ஆரம்பிக்கிறார் பாருங்க. அறியோமே என்று உரைக்கல் ஆமே எமக்கு. தெரியாதுன்னு என்னால சொல்ல முடியுமா? அவன் என்ன நினைக்கிறான்னு எனக்கு சொல்ல முடியாது, ஆனா அவனை எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? அறியோமே என்று உரைக்கல் ஆமோ எனக்கு, உரைக்கல் ஆமே.
அப்படின்னா உரைக்கல் ஆகுமோ எனக்கு அப்படின்னு பொருள் எடுக்கணும். அவனை தெரியாதுன்னு சொல்லிட முடியுமா என்னால? ஏன் உன்னால அப்படி சொல்ல முடியாது? வெறி ஆர் பொழில் சூழ் வியன் குடந்தை மேவி. வெறி என்றால் நறுமணம், நறுமணம் மிக்க பொழில் என்றால் சோலைகள், நறுமணம் மிக்க சோலைகளால் சூழப்பட்டிருக்கிற வியன், வியன் என்றால் வியக்கத்தகுந்த விதத்தில் அமைந்த அவ்வளவு சிறப்பான நகரம் கும்பகோணம். அப்படி வியக்கும் அளவில் நடந்த குடந்தை நகரில் மேவி என்றால் இருக்கும் சிறியான் ஒரு பிள்ளையாய், சிறிய ஒரு பிள்ளையாய் இருக்கிறவன் மெல்ல நடந்திட்டு, மெல்ல நடந்துட்டு அந்த இடத்துல சத்தம் எழுப்பாம இப்படி திருட்டுத்தனமா காலில் வச்சு நடக்கிறது. உரியார் நறுவெண்ணை உண்டு உகந்தார் தம்மையே, யாருக்கும் தெரியாம அப்படி மெல்ல அடிமேல் அடி எடுத்து வச்சு போய் உரியில இருக்கிற வெண்ணெயெல்லாம் வலிச்சு தின்ன அந்த பயலை, குடந்தை நகர்ல இருக்கான் பாத்தீங்கல்ல, அந்த பயலை தெரியாதுன்னு சொல்ல முடியுமாயா என்னால? அவன் என்ன நினைக்கிறான்னு தான் என்னால சொல்ல முடியாது, ஆனா அவனை தெரியாதுன்னு என்னால எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறான். உரியார் நறுவெண்ணை உண்டு உகந்தார் தம்மையே அறியோமே என்று உரைக்கல் ஆகுமே எனக்கு. அப்படி செஞ்ச அவனை எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் ஒரு ஊருக்கே தெரியுமேயா, அதான் அர்த்தம். அதுக்கு பொருள் என்ன? ஊருக்கே தெரியும் அவனை, அவனை தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? அவனை ஊருக்கே தெரியும், அவன் என்ன நினைக்கிறான்னு தான் ஒருத்தனுக்கும் தெரியாது. தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வார். ரொம்ப சுவாரஸ்யமான வரி. அதாவது இறைவனை அடியார்களை ஏன் வணங்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வரிய ஊமையா காட்டுவாங்க. இறைவனை, தம்மை என்றால் இறைவனை, இறைவனையே நாளும் வணங்கி தொழுவோர்க்கு இறைவனையே ஒக்க அருள் செய்வர். இறைவன் எப்படி அருள் செய்கிறான் நாராயணன் அப்படின்னா, தன்னையே எந்நேரமும் நினைந்து வணங்கும் அடியார்களை தன்னை போல் அவர்களும் இருக்குமாறு அருள் செய்வானாம். தனக்குரிய எல்லாம் அவர்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அருள் செய்வானாம். தன்னை போல அவங்கள வச்சிருப்பானாம். அதான் தம்மையே ஒக்க, தம்மையே ஒத்திருக்குமாறு அருள் செய்வான். அப்போ இறைவனை நான் நாராயணனை வணங்குற நான் நாராயணதை நாராயணனது அம்சமாகவே விளங்குவேன். ஆகவேதான் நீங்க இறைவனை வணங்குவதும் இறைவனின் அடியார்களை வணங்குவது உயர்ந்ததுன்றாங்க. சிவனையும் அதேதான், சைவத்திலையும் அதே தானே சொல்றாங்க. தொண்டர்தம் பெருமை பேசல் பெரிதுன்னு தான் அவங்க சொல்றாங்க. இறைவனின் பெருமையை பேசுவது பெரிதுன்னு சொல்லல, தொண்டர்தம் பெருமை பேசுவது பெரிதுன்னு சொன்னாங்க. இறைவனோ தொண்டருக்குள்ள அடக்கம்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் இறைவனுக்குள்ள அடக்கம் ஐயா, ஆனா அந்த இறைவனே தொண்டர்தம் உள்ளத்து அடக்கம்னுட்டாரு. தொண்டர்களது உள்ளத்தில் அடங்கியவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகவே தொண்டர்தம் பெருமை பேசல் பெரிது அப்படின்னு அதுக்கு அந்த வார்த்தை வருது. அப்ப இங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இறைவனை வணங்குவது, இறைவனின் அடியார்களை வணங்குவது இறைவனை வணங்குவதற்கு சமமானது அப்படி சொல்லிட்டாங்க. ஆதலால் தம்மையே நாளும் வணங்கி தொழுது இறைஞ்சி தம்மையே பற்றும், அதாவது பற்றாரா இந்த இடத்துல பற்றும்னு பொருள் எடுக்கணும். தம்மையே பற்றும் மனத்து என்றும் வைத்தோமே. அப்போ உனக்கு உன்னையே நினைத்து வணங்குனா உன்ன மாதிரியே நீ என்ன செஞ்சுக்கிற, அவங்களுக்கும் அருள் புரியற. அப்போ உன் பக்கத்திலேயே நான் இருந்துருவேன். அதனால நான் என்ன செய்யறேன், உன்னையே ஒவ்வொரு நாளும் வணங்கி தொழுது இறைஞ்சி உன்னை பற்றும் மனதை என்றும் வைத்தோம். அதாவது உன்னை பற்றும் மனதையே எப்போதும் வச்சிருக்கோம், வேற யார்ட்டையும் போக மாட்டோம். சரணாகதியினுடைய தத்துவம் என்ன? இறைவனிடத்துல ஒப்படைச்சிடணும். நம்மள எப்படி ஒப்படைச்சிடணும்? 2 லட்சணங்கள் பலமுறை பார்த்ததுதான். ஒண்ணு என்ன? ஆகிஞ்சன்யம். ஆகிஞ்சன்யம்னா கையில வேற எதுவும் கிடையாதுன்னு நீங்க போய் அவன் முன்னாடி நிக்கணும். யூ ஹேவ் நோ அதர் ஆப்ஷன். அப்படி போய் அவன் முன்னாடி நிக்கணும். நீ ஒருத்தவனே கதி. சரி, இப்ப நான் கொஞ்சம் டிலே பண்ணா என்ன செய்வேன்? ஐயா எனக்கு வேற கதியே இல்லையா, நீ நோன்னு சொன்னா அவன் வீட்டு வாசல்ல தான் கிடப்பேன், எனக்கு வேற போக்கடம் இல்லை. அப்படி போய் நிக்கணும். இன்னொன்னு என்ன? அனன்ய கதித்துவம். அனன்ய கதித்துவம்னா சாரி, ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டேன். ஆகிஞ்சன்யம்னா எனக்கு வேறு இடம் இல்லைன்னு சொல்லணும். வேறு இடம் இல்லை, வேறு ஆப்ஷன் இல்லை, அதான் ஆகிஞ்சன்யம். எம்டி ஹேண்டுன்னு அர்த்தம். அத இவர் எப்படி சொல்லுவாருன்னா, கைமுதலாவது எதுவும் இல்லைம்பாரு. கைமுதல்னா கையில வேற வேற ஆப்ஷன், வேற இன்வெஸ்ட்மெண்ட் என்கிட்ட கிடையாது ஐயா, நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு சொல்லணும். நீ மட்டும்தான் இருக்கங்கிறது தான் அனன்ய கதித்துவம். கதி நீயே, நீ ஒருவன் தான் இருக்கிறாய், வேற எதுவும் இல்லை
ஆகிஞ்சன்யம். நீ ஒருவன் மட்டுமே இருக்கிறாய். யூ ஆர் த ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் ஃபார் மீ. ஐ ஹாவ் நோ அதர் ஆப்ஷன். நோ அதர் ஆப்ஷன் சொல்றது ஆகிஞ்சன்யம். யூ ஆர் த ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்றது அனன்ய கதித்துவம். அவனே கதின்னு அவன் காலில் வந்து விழுறது. இப்ப அந்த ரெண்டையும் இதுக்குள்ள கொண்டு வந்திருக்காரா பாருங்க. தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர் ஆதலால் தம்மையே நாளும் வணங்கி தொழுது இறைஞ்சி தம்மையே பற்றாமனது என்றும் வைத்தோமே. உன்னையே பற்றக்கூடிய மனது வேற, அது என்றும் எப்பவும் வேற ஆப்ஷனுக்கே போக மாட்டேன், உன்கிட்ட வச்சுட்டேன், உங்ககிட்டயே வந்து நின்னுட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். சரி, நம்ம இப்ப முதல்ல பார்த்தோமா, தம்மையே வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர். அப்ப என்ன வார்த்தை, என்ன பேசணும்? இறைவன் வந்து அடியவர்களுக்கு அருள் செய்யும் போது தன்னை போலவே அவர்களும் ஆகும் அளவிற்கு அருள் செய்கிறான். அது இறைவன் வந்து எப்படின்னா, என் அடியார் சொன்னால், இப்ப நிறைய இடங்கள் நம்ம அந்த கதை பாக்குறோம்ல. அம்மைக்கும் அதே கதை. சுப்பிரமணிய பட்டர் வந்து ஏதோ ஒரு நினைப்புல ஒரு அமாவாசை அன்னைக்கு இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிடுறாரு. ராஜா வந்து இன்னைக்கு மட்டும் நிலவு வரல, உன்னை பனிஷ் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, நானா சொன்னேன், அப்ப நான் நினப்புல இருந்தது அபிராமியை நினைத்து நான் தியானத்துல இருந்தேன். அவள் முகம் என் முன்னாடி ஒளி விடும் போது அம்மாவாசைன்னு நான் சொல்லுவேனா? அவன் முகம் நிலவு மாதிரி பிரகாசிக்கும் போது நான் பௌர்ணமின்னு தான் சொல்லுவேன். சொல்ல வச்சது அவ தான் பொறுப்பு நிலவு வர்றதுக்குன்னு சொல்லிட்டாரு. நிலவு வந்துச்சு. எப்படி? அடியார் சொல்லுக்கு இறைவன் அம்மை இறங்கி வரா, அது ப்ரூவ் பண்றா. திருநெல்வேலி பக்கம் ஆழ்வார்குறிச்சி பக்கம் போனீங்கன்னா சிவசைலம்னு ஒரு இடம் இருக்கு. கடனாநதி அணைக்கட்டினுடைய கரையில இருக்கக்கூடிய கோயில், ரொம்ப அழகான கோயில் அது. அங்க இருக்கிற சிவசைலநாதருக்கு பின்பக்கம் முடி உண்டு. சுற்றி பிரகாரம் சுற்றி வரும்போது பின்னாடி ஜன்னல் வழியா காட்டுவாங்க அவருக்கு முடி இருக்கு அப்படின்னு சொல்லி, கல்லுலயே செதுக்குனது. அது என்ன வழக்கமான கதை. சௌரிராஜ பெருமாளுக்கும் அதே கதை உண்டு. பெருமாள்ல சிவனுக்கு இங்க இந்த கதை உண்டு. எப்பவுமே அந்த ஊர்ல இருக்கிற ராஜாவுக்கு திருக்கோயில் பிரசாதம் டெய்லி போகும்போது அதுல நீளமா முடி இருக்கு. ராஜா பதறிட்டாரு, என்ன இது இறைவன் பிரசாதத்துல எப்படி இப்படி ஒரு அபச்சாரம் நேரலாம், கூப்பிடியா அந்த அர்ச்சகரை. அர்ச்சகர் நடுங்கி போய், இல்லையா இது இது யாரோட முடி இதுல இருக்கு அப்படின்னு கேட்டவொடனே அவர் பதறி போய், சிவனோட முடிதான்ட்டாரு. சிவனுக்கு தான் ஜடாமுடி உண்டே, அதுல இருந்தா இது வந்திருக்குன்ட்டாரு. என்ன விளையாடுறீர், எங்கேயா முடி இருக்கு, நாளை காலையில நீர் கோயில திறக்கும் போது நானும் வருவேன், திறந்து பார்ப்பேன், முடி சிவனுக்கு இல்லைன்னு வை, நீ தொலைஞ்சேன்னு சொல்லிடுறாரு. அர்ச்சகருக்கு பதட்டம். இரவுல இருந்து உட்காந்து, ஏன் நான் தவறு செய்யல, நான் அறிஞ்சு இதை செய்யல, என்னமோ வந்துருச்சு, என்னைய காப்பாற்ற வேண்டியது உம்பொறுப்புன்னு சிவன்கிட்ட சொல்லிடுறாரு. மறுநாள் காலையில கதை திறந்து உள்ள வந்து பாக்குறாங்க, சிவனுக்கு பின்னாடி நீளமா ஜடாமுடி இருக்கு. இதை ஏன் செய்யணும் இறைவன்? இத மாதிரி எத்தனை கதை இருக்கு. இதெல்லாம் இறைவன் தனது அடியார்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்கு இதை செய்யறான். ஹி இஸ் கமிட்டட். எதுக்கு? தனது அடியார்களது சொல்லுக்கு. அப்போ இது இது இன்னும் எவ்வளவு இருக்கு. ஏகாதசி விரத கதை ஒண்ணு உண்டு. துர்வாச மகரிஷி வந்து அம்பரீஷன்ங்கிறது ஒரு மன்னன். அவன் ஏகாதசி விரதத்தை தீவிரமா கடைபிடிக்கக்கூடியவன். அப்போ அவன் ஏகாதசி விரதத்துல இருந்து துவாதசி மறுநாள் ஏகாதசி முழுவதும் பட்டினி இருந்து துவாதசி அன்று துளசி தீர்த்தத்தை அருந்தி விரதத்தை முடிக்க வேண்டும். அதுக்கு பேர் துவாதசி பாராயணம்னு சொல்லுவாங்க. அதை செய்ய இருக்கும்போது துர்வாசர் வந்துடுறாரு. அப்ப இவன் பாரணையை முடிச்சுட்டு எந்திரிச்சு போய் அவரை வரவேற்கணும்னு இருக்கு. பாதி பூஜையில எழுந்திருக்க முடியாது இல்லையா? அதனால அவரை வெயிட் பண்ண வச்சுட்டு இவன் முடிச்சுட்டு போயிடுறான். அவருக்கு கோபம் வந்துடுது, என்னை வெயிட் பண்ண வச்சல, எவ்வளவு தைரியம் உனக்கு, உனக்கு என்ன பெரிய பக்திமான் நினைப்பா அப்படின்னு சொல்லி அவன் மேல ஒரு தனது கோபத்தை ஒரு பூதமாக்கி அவன் மேல ஏவி விட்டுறாரு. ஏவி விட்ட உடனே அந்த 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 கதை சுவாரஸ்யமா இருக்கும். ஏவி விட்ட உடனே அம்பரீஷன் வந்து, இப்படிதான் பூஜை முறை, நான் அதுலதான் இருந்தேன், நான் எந்த தவறும் செய்யல, உன்னை மாதிரி ரிஷிகள் எல்லாம் சொன்ன முறைப்படித்தானே நான் அதை செய்தேன், இப்போ இது இறைவனை வணங்கியதால் எனக்கு இப்படி ஒரு துன்பம் வருமானால் அதை இறைவன் தான் பாத்துக்கணும்னு பழையபடி பூஜை ரூம்ல போய் உட்காந்துட்டான். இப்ப என்ன செய்ய தெரியலையா, பெருமாள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே சுதர்சன சக்கரம் கையில இருந்து கிளம்பிடுச்சு. அது நேர போய் அந்த பூதத்தை அழித்து விட்டு இந்த பூதத்தை அனுப்புன துர்வாசரை துரத்த ஆரம்பிக்குது. துர்வாசர் எல்லா இடத்துக்கும் ஓடுறாரு. பிரம்மா என்னால முடியாதுன்ட்டாரு. சிவன்கிட்ட போனா, ஐயா என்னால முடியாதையா, சுதர்சனத்தெல்லாம் எதிர்க்க முடியாதுன்ட்டாரு. கடைசியா விஷ்ணுட்டே போயிட்டார். விஷ்ணு சொல்றாரு, இவருப்பா, நானா ஏவி விட்டா கூட நான் வாங்கிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா உண்டு. இது எனது அடியவனாகி அவனது குரல் கேட்டு அதுவாவே கிளம்பி போயிருக்கு சுதர்சனம். இப்ப அது என் பேச்ச கூட கேட்காது
அதனால நானுமே உனக்கு உதவ முடியாது, மன்னிச்சிருன்னு யார் சொல்றா? விஷ்ணு சொல்றாராம். துர்வாசருக்கு என்ன செய்யன்னு தெரியல. இப்ப நான் என்ன பண்றது? ஒரு ஐடியா சொல்லட்டுமா? விஷ்ணு சொல்றாரு, நேர போய் அம்பரீஷன் காலிலேயே விழுந்துரு. ஏன்னா அவனுக்காகத்தான் சுதர்சனம் கிளம்பிச்சு, அவனுக்கு தான் அது கட்டுப்படி போன்றாரு. இவர் ஓடி வந்து இவர்கிட்டயே அம்பரீஷன்ட்டே மன்னிப்பு கேட்கிறாரு. அம்பரீஷ், ஐயோ நீ அப்படிலாம் கேட்கக்கூடாது, சுதர்சனத்தை வணங்குறாரு. அவர் ஏதோ செஞ்சுட்டாரு, எனக்காக நீ கிளம்பி வந்தது பெரிய விஷயம், நான் உனக்கு வணங்குறேன், நீ அவர் தயவு செஞ்சு விட்டுருந்தோன்னு விட்டுட்டு போயிருக்கு. இந்த கதையை ஏன் நம்ம சொல்றோம்? அப்ப இறைவன் தன்னை ஒத்து இருக்கக்கூடியவர்களாக தனது அடியார்களை பார்க்கிறான். சுதர்சன சக்கரம் பெருமாளுடைய பெர்மிஷன் இல்லாம பக்தனுக்காக கிளம்பி போகுது, அடியவருக்காக கிளம்பி போகுது. அப்ப அப்படிப்பட்ட நுட்பங்கள் எல்லாம் வரும்போது இறைவன் தன்னை ஒத்தவர்களாக வைக்கிறான்னு சொல்லும்போது அந்த அடியவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு ஒரு இடம் வருது. அப்ப அவர்கள் எப்படி அடியார்கள் ஆனார்கள்ங்கிறத அடுத்த வரியில சொல்றாரு. அவரு முதல் பாட்டுல ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் அடுத்த பாட்டு கொண்டு வந்துடுறாரு. வைத்தார் அடியார் மனத்தினில் வைத்து இன்பம் உய்த்தார். அந்த வார்த்தைக்கு தான் இவ்வளவு பெரிய விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த அடியார் என்ன செஞ்சான்? அவன் ஒண்ணுமே செய்யல, மனதில் இவனை வைத்து கொண்டார்கள். சரி, அப்படி வைத்ததுனால அவனுங்களுக்கு என்ன கிடைச்சது? இன்பம் கிடைத்தது, அவ்வளவுதான். அவனை நினைக்கும் இன்பம் அவர்கள் அடைந்தார்கள். வேற எதுவும் அவங்க கேட்கல. வை அடியார் மனத்தினில் வைத்தார், வைத்து இன்பம் உய்த்தார். யாரை யார மனசுல வச்சாங்க கேட்கணும்ல. அடுத்து அந்த வரி பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டமான சொல், எவ்வளவு பிரம்மாண்டத்தை சொல்லுக்குள்ள கொண்டாந்து வச்சிடுறாரு பாருங்க. ஒளி விசும்பில் ஓரடி வைத்து ஓர் அடிக்கும் எய்த்தாது மண் என்று இமையோர் தொழுது இறைஞ்சி கைத்தாமரை குவிக்கும் கண்ணன் என் கண்ணனையே வைத்தார் அடியார் மனத்தினில். என் கண்ணன் எப்படிப்பட்டவன் என்றால், ஒளி விசும்பு, சூரியனது ஒளி, அதை தாண்டி இருக்கக்கூடிய 1000 கோடி சூரியன்கள் பிரகாசிக்கிற அண்டமெங்கும் அவனது ஒரு அடி அப்படி எழுந்து வருது. ஒளி விசும்பில் ஓரடி வைத்து, அந்த வரிய வாசிக்கும் போதே அந்த பிரம்மாண்டம் நமக்கு கண்ணில் வரணும். ஒளி விசும்பில் ஓரடி வைத்து, ஏன் ஒரு அடி ஒளி விசும்புல கொண்டு வச்சான் ஆளு? ஓரடிக்கும் எய்த்தாது மண் என்று, ஒரு அடிக்கு இந்த மண்ணு பத்தல்லையா, அதனாலதான் இன்னொரு அடிக்கு ஒளி விசும்புல வச்சான். ஓரடிக்கும் எய்த்தாது மண்ணென்று ஒளி விசும்பில் ஓரடி வைத்து, ஒரு அடி வைக்க இந்த மண்ணே பத்தல்ல, அதனாலதான் 2வது அடிக்கு ஒளி விசும்பிற்கும் மேல அவன் பாதங்கள் உயர்ந்து எழுந்தது. எப்பேற்பட்ட வரி பாருங்க. ஒளி விசும்பில் ஓரடிக்கும் எய்த்தாது மண், எய்த்தாதுன்னா போதாது, காணாதுன்னு அர்த்தம். ஒளி விசும்பில் ஓரடி வைத்தான். எதனால் வைத்தான்? ஓரடிக்கும் எய்த்தாது மண், மண்ணுனா பூமி என்று ஓரடி விசும்பில், ஒளி விசும்பில் வைத்தான். அப்படிப்பட்டவன் சொல்லி யார் அவனை தொழுது இறைஞ்சி வணங்குவது? இமையோர் தேவர்கள் எல்லாம் வந்து வணங்குகிறார்கள். அப்ப அவன் அவங்களுக்கு என்ன செய்யறான்? அஞ்சேல் என்று கைகளை அபயமுத்திரை காட்டுகிறான். அப்படி அபயமுத்திரை காட்டும் போது இப்படி உள்ளங்கை லேசா குவிஞ்சி இருக்கும். அது எப்படி இருக்கு? அவன் கை தாமரை போல இருக்கு. கைத்தாமரை குவிக்கும் கண்ணன், அவர்களுக்கு அருளும் கண்ணன் அர்த்தம். அபயமுத்திரை, வரதமுத்திரை காமிக்கிறான். அபயமுத்திரை தான், வரதமுத்திரை கூட கீழ் நோக்கிய கைகள். அபயமுத்திரை தான் கரெக்ட். கைத்தாமரை குவிக்கும் கண்ணன், அப்படிப்பட்ட கண்ணன் அவன்தான் என் கண்ணன். அந்த இடத்துல கொண்டு வர்றாரு, என் கண்ணனையே அடியார் மனதில் வைத்தார், வைத்து இன்பம் உய்த்தார். இப்ப இதுக்கு என்ன பொருள் எடுக்கணும் நீங்க? யாரை மனதில் வைத்தார்? கண்ணனை, ஆளிலை கிருஷ்ணனைலாம் சொல்லலாம்ல. எந்த கண்ணன் மனதுல இருக்காராம்? அடியார் மனதுல வைத்தார்களாம். ஒளி விசும்பில் ஓரடி வைத்து ஓரடி எய்த்தாது மண்ணுன்னு சொன்ன பிரம்மாண்ட உருவத்தை அடியார் மனதில் வைத்தார்னு சொல்றாரு பாருங்க. அந்த 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 இத அந்த அந்த முரண், ஆக்சிமரான் தெரியுதா? அதனாலதான் சைவத்துல அந்த வார்த்தையை நம்ம திரும்ப சொன்னோம். சிவனாக இறைவனை பார்க்கும்போது என்ன சொல்றோம்? இறைவன் பெருமை பெரிது, இறைவன் தான் பெரியவன், இறைவன் தொண்டர் உள்ளத்து அடக்கம்னு சொல்ற இடம் இதுதான். இறைவன் எவ்வளவு பிரம்மாண்டமானவன்கிறத சொல்லிட்டு அந்த பிரம்மாண்டமானவன் எங்க இருக்கான்? அடியார் மனத்தினில் இருக்கிறான். அடியார் மனத்தினில் வைத்தார். எந்த இறைவனை வைத்தார்? ஒளி விசும்பில் ஓரடி வைத்து ஓரடிக்கும் எய்த்தாது மண் என்று நின்ற அந்த நெடுமாலை மனதுக்குள்ள வச்சிருக்காங்களா? அப்ப இவங்க மனசு எப்படி இருக்கணும்? இந்த காண்றாதான். அப்ப அடியார் எப்படிப்பட்டவர்? எங்கும் உறையும், எதையும் தாண்டி நிற்கக்கூடிய எல்லையற்ற இந்த பரம்பொருளாகிய இறைவனை
தம் மனதிற்குள் இருத்தி மகிழக்கூடியவர்கள் தான் அடியார்கள். ஆகவேதான் அடியார்களுக்கு அவ்வளவு பெருமை. கண்ணன் மனத்துள்ளே நிற்கவும் கைவளைகள் என்னோ கலன்ற. சரி, கண்ணன் மனசுல நின்னா என் கைவளைகள் ஏன் கலந்து போகணும்? அதுல என்ன அது என்ன எனக்கு புரியலையே. இவை என்ன மாயங்கள்? சரியா, அவனை மனசுல நினைக்கிறேன். இப்ப நாமெல்லாம் நினைக்காம இருக்கோமா? நான் கூட தான் கையில ஒரு காப்பு போட்டிருக்கேன். இறைவனை நினைச்சு இந்த காப்பு என்னைக்காவது கலண்டு இருக்கு? இதுதான் நாம நினைக்கிற லட்சணம். குறைந்தபட்சம் நான் நினைக்கிற லட்சணம் இப்படித்தான் இருக்கு. அவனை அடைய முடியலையேங்கிற ஏக்கம்லாம் இல்லை. அவனை பற்றி நினைக்கிறேன், அவனை பற்றிய பெருமையை நினைக்கிறேன், நான் அவனை வணங்குகிறேன், ரொம்ப பக்திலாம் இருக்கு. ஆனா ஏக்கம் இல்லை, அவனை அடையும் ஏக்கம் இல்லை. அப்போ அந்த இடத்துல இவ சொல்றா, தலைவி சொல்றா, அவனை மனதுக்குள்ள நான் நினைக்கவும் என் வளையெல்லாம் கலண்டு விடுதே, இது என்ன மாயம் அப்படின்னு அந்த அளவுக்கு அவனில் ஈடுபட்டு இருக்கிறாள். அடுத்த வரி கிளாஸான வரி. பெண் ஆனோம். நாமெல்லாம் பெண் ஆயிட்டோம். பெண் ஆனோம், பெண்ணாக பிறந்தோம் இல்ல. திருமங்கையாழ்வார் ரொம்ப துல்லியமா 1.1% கூட எந்த மிஸ்டேக்கும் இல்லாம சொல்ற ஸ்டேட்மெண்ட் அது. பெண் ஆனோம், நாம பெண்ணாக ஆகிவிட்டோம். எப்போ? கண்ணன் மனதிலுள்ளே வந்து நிற்கவும் பெண் ஆனோம். அப்போ பரமாத்மா வந்தாச்சுன்னா எல்லா ஜீவாத்மாவும் பெண்கள் தான். ஆணாக பிறந்திருக்கலாம், ஆனா எப்ப வந்து நாம ஒரு இறைவனது அடியாராக, இறைவனது எண்ணம் எப்போது நம் மனதிற்குள் வருகிறதோ அந்த நொடியே நாம பெண் ஆனோம். அந்த வார்த்தையை பாருங்க, பெண் ஆனோம். பெண்மையோம், பெண்மையோம்னா பெண்மை குணங்கள் உடையவர்களானோம். பெண்ணானோம், பெண்மை குணங்கள் உடையவர்களாக ஆனோம். பெண்ணாவே ஆயிட்டோம், பெண்மை குணங்கள் நிரம்ப பெற்றவர்களாக ஆயிட்டோம். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு எல்லாம் வருது. யாரை பார்த்தா? இறைவனை பார்த்தா வருது. பெருமாளை பார்த்தவொடனே அப்படி வரணும். அதுக்கு பேர் தான் பக்தி. அதுதான் பெண் ஆகுதல். நம்ம பக்தனாவே ஆகல, எங்க இருந்து பெண் ஆகிறது? பெண்ணானோம், பெண்மையோம். சரி, இப்ப இறைவனை வணங்கி பெண் ஆயிட்டா அதுவே ஒரு பெருமையா? இறைவனின் நினைப்புல நான் ஒரு பெண் ஆயிட்டேங்க, ஏங்கிட்டேங்க. முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் உத்தரப்பிரதேஷ்ல ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தன்னை ராதையாகவே பாவித்து கொண்டு சேலை கட்டிக்கிட்டு எல்லாம் ஆபீஸ்க்கு வர ஆரம்பிச்சாரு. அவரை சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணாங்க. அவர் தன்னை ராதையினே கருதிக்கிட்டாரு. தன்னை ராதையினே கருதிக்கிட்டு தன் பேரெல்லாம் ராதான்னு மாத்திக்கிட்டு அப்படிலாம் பண்ணாரு. நீங்க சும்மா தேடி பார்த்தீங்கன்னா கூட கிடைக்கும். ஐஏஎஸ் ஆபீசர் அவர். ஏன்னா நமக்கு அந்த ராதா மாதவ பாவம் எப்போதும் உண்டு. அது பக்தியினுடைய ஒரு நிலை. இப்ப அந்த நிலையில பெண்ணானோம், பெண்மையோம், பெண்மைக்குரிய குணங்களை பெற்று விட்டோம். ஆனா அதுவா நாம அடைய வேண்டிய நிலை? அதுவே உயர்ந்த நிலை. பெண்மையாகிறதே, பெண்ணாகிறதே உயர்ந்த நிலை. அதான் அவர் சொல்றார், நிற்க. நிற்கனா அது கிடைக்கட்டும், பெண்மை ஆயிட்டோம், அது கிடைக்கட்டும் அப்படின்னா நிற்க. என்ன போயிட்டு கொஞ்சம் இரு, அப்படி இரு. அவன் மேய அண்ணல் மலையும் அரங்கமும் பாடோமே. நீ பெண் ஆயிட்டனா, பெண்மைக்குரிய குணங்கள் உடையவள் ஆயிட்ட, இரு. அப்படியே ஒரு வாரத்துல போய் உட்காந்துராத. பெண்ணாக பிறந்த, பெண்ணாக ஆன நீ அண்ணல் மலை, இறைவன் விளங்கும் மலையாகிய திருப்பதி, திருப்பதியைத்தான் திருமலை, திருமலையைத்தான் அண்ணல் மலைங்கிறான். அண்ணல் இருக்கும் மலை, அவன் மேய, மேயனா அவன் உரையக்கூடிய, அவன் இருக்கக்கூடிய திருமலையிலும், அவன் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அரங்கம், திருவரங்கத்திலும் சென்று அவன் புகழை பாட வேண்டும். பெண்மை குணம் இருக்கேன்னு நாணப்பட்டுக்கிட்டு உட்காராத, அதையும் தாண்டி வரணும். அதான் அதுல முக்கியம். நீ அதையும் தாண்டி வரணும். பெண் என்பவள். அதனாலதான் நீங்க திரும்ப பழையபடி நான் உங்களுக்கு நீளம் வாசிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ற இடம் அதுதான். கூரைய பிச்சுக்கிட்டு வெளியே ஓடுவார் ராதை. எப்போ? நள்ளிரவு, இருள் சூழ்ந்த இரவில் அவளை ஒரு குடிசையில ஒரு ரூம்குள்ள போட்டு அடைக்கிறாங்க. கூரைய பிச்சுக்கிட்டு ஓட்ட போட்டு அவ வெளியில போயிருவா, அவனை போய் சேரணுங்கிறதுக்காக. அது பெண்ணுக்குரிய குணமா? ஒரு நாளும் கிடையாது இல்லையா? அதான் அந்த வார்த்தை. பெண்மையோம், பெண்மை அடைந்தாய் நில், அதை தாண்டு, அதை தாண்டி வெளியே வா, அவனை தேடி போய் பாடு. எங்க போய் பாடணும்? அவன் இருக்கிற இடத்துல போய் பாடு. எங்க இருக்கான் அவன்? திருப்பதிக்கு போ, அங்க இருக்கான். இல்ல திருவரங்கத்துக்கு போ, அங்க இருக்கான்.
அங்க போய் பாடு. பாடோமே எந்தை பெருமானை. எங்க பெருமாளை பற்றி நாங்க பாட மாட்டோமா அப்படின்னா பாடுவோம்னு அர்த்தம். பாட மாட்டோமா, ஏ என்ன இப்படி கேட்டீங்க, உங்களுக்கு செய்ய மாட்டோமா அப்படின்னா என்ன அர்த்தம், செய்வேன்னு அர்த்தம். அத மாதிரி இங்க பாடோமே எந்தை பெருமானை, எங்களுக்கு பெருமானை பாட மாட்டோமா, பாடி நின்று ஆடோமே ஆயிரம் பேரானை. 1000 பேர் உடையவனை பாடி ஆட மாட்டோமா, நாங்க பாட மட்டுமா செய்வோம், ஆடுவோம், ஆட மாட்டோமா. பேர் நினைந்து சூடோமே, அவன் பேரை மனசுல நினைச்சுக்கிட்டு சூடுவோம். எதை, சூடும் துழாய் அலங்கள். அது என்ன சூடும் துழாய் அலங்கள் சூடாமே அப்படின்னா, இறைவன் சூடிய அலங்கள், அதாவது துழாய் அலங்கள். இறைவன் அணிந்த துளசி மாலையை நம்மள்ட்ட கொடுப்பாங்க. அந்த மாலையை வாங்கி அவன் பேர் நினைந்து நாம் சூடுவோம். அதான் சூடும் துழாய் அலங்கள்னா, பெருமாள் சூடும் துழாய் அலங்களை அவன் பேர் நினைந்து சூடோமே. அவன் பேரை நினைச்சுக்கிட்டு நாம சூட மாட்டோமா. நம்ம நம்ம தமிழ் மரபுல அது உண்டு. பெண் பொட்டு இடும் போதும் பூ வைக்கும் போதும் தன் கணவனை நினைச்சுப்பாளாம். அப்படி கணவனை நினைத்து பொட்டை அணைகிறாள், கணவனை நினைத்து பூ வைக்கிறாளாம். அதுதான் இங்க சொல்லப்படும் வார்த்தை. அவன் சூடி கொடுத்த இதை அதனாலதான் எப்போதும் பெண்கள் கோயில்ல பூ வாங்கணும், அல்லது இன்னொரு பெண்கள் கொடுத்தா வாங்கணும், ஆண்கள்ல கணவன் கொடுத்தாதான் வாங்கணும்னு சொல்றது மரபு. அப்படிதான் வருது. வேற எந்த ஆண் கொடுத்தும் பூ அணியக்கூடாது, வேற எந்த ஆண்கிட்டையும் பூ வாங்கி அணியக்கூடாதுன்னு சொல்றது பழைய மரபு. அப்ப இங்க அதான் வருது. அப்ப இங்க கணவனாக நாராயணன் தான் இருக்கான். அப்ப அவன் சூடி கொடுத்த துழாய் மாலை என் கையில அது அவனே கொடுத்ததா பொருள். அதை நான் அவன் பேர் சொல்லி அணிவேன், நான் சூடிக்கொள்வேன். சூடிய பிறகு நாம் கூடோமே, சூடி நாம் கூடோமே. அப்படி சூடிய பிறகு அவனோடு கூட மாட்டோமா. இது குறிப்பு தானே, நீ வரைக்கும் தமிழ் சினிமால வரக்கூடிய காட்சி தானே. இன்னைக்கா சரி அல்வாவும் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற டைலாக் ஏன் வருது, பூ வாங்கிட்டு போனா அது ஒரு குறிப்பு, மனைவி அதை அணிந்து அன்று கணவனும் மனைவியும் மகிழ்ந்திருப்பார்கள் அப்படின்னு அது ஒரு குறிப்பா இருக்கு. அதே குறிப்பு தான் இங்கே இங்க போடுறாரு இறைவன். அதாவது நாராயணன் சூடும் துழாய் அலங்களை சூடி அவன் பேர் நினைந்து சூடோமே. அவன் பேரை நினைச்சுக்கிட்டு சூட மாட்டோமா, சூடிய பிறகு அவனோட கூடியிருக்க மாட்டோமா, அவனோடு இணைந்திருக்க மாட்டோமா, அவனோடு சேர மாட்டோமா. இதெல்லாம் நடக்குங்க. நடக்குமா இதெல்லாம் இன்னும் இப்படி நீ வாட்டு சொல்லிட்டே போற. நடக்கும். எப்ப தெரியுமா, கூட குறிப்பு ஆகில். இந்த கூட குறிப்பு ஆகில வச்சுக்கங்க, இதை வச்சுட்டு தான் மீது எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணும். கூட குறிப்பு ஆகில் பாடாமே எந்தை பெருமானை, கூட குறிப்பு ஆகில் பாடி நின்று ஆடோமே ஆயிரம் பேரானை, கூட குறிப்பு ஆகில் சூடும் துழாய் அலங்கள் அவர் பேணைந்து சூடோமே, கூட குறிப்பு ஆகில் சூடினாம் கூடோமே. இதெல்லாம் நடக்கணும்னா அவனுடைய திருக்குறிப்பு இருக்கணும். அவனுடைய திருக்குறிப்பு அப்படின்னு அர்த்தம், இறைவன் நினைக்கணும். இறைவன் மட்டும் அப்படி நினைச்சோம்னா அவனது பெருமையை நாம பாடுவோம், அவனது பெருமையை பாடி நின்று ஆடுவோம், அவனது 1000 பேர்களை துதித்து அவன் அணிந்த துழாய் மாலையை நாம் அணிந்து மகிழ்வோம், அவனோடு கூடியும் மகிழ்வோம். இது அனைத்தும் அவன் நினைத்தால் நடக்கும். கூட குறிப்பு ஆகில், அவன் குறிப்பு கொடுத்தால். நல் நெஞ்சே, தனது நெஞ்சுக்கு சொல்லிக்கிறான், நல்ல நெஞ்சே நீ ரொம்ப பதட்டப்படாத, இதெல்லாம் நடக்கும் அவன் நினைச்சான்னா அப்படின்னு குறிப்பை சொல்றான். சரி, அவனோடு சேர்தல்னா என்ன, அவன் திருவடிகளை எப்போதும் வணங்கும் வாய்ப்பை பெறுவதுதான் அது. அததான் சிம்பிளா அடுத்த பாட்டுல கொண்டு வந்து வைக்கிறார். நல் நெஞ்சே, நம் பெருமான் நாளும் இனிது அமரும். நம்முடைய பெருமான் ஒவ்வொரு நாளும் இனிமையாக அமர்ந்திருக்கக்கூடிய அன்னம் சேர் காணல் அணி ஆலி. காணல் என்பது இங்கு நெய்தல் நிலப்பரப்பை குறிக்கக்கூடியது. திருவாலிங்கிறது கடற்கரையை ஒட்டின இடம், நாகப்பட்டினம் பக்கத்துல. ஆகவே அந்த இடம் காணல் நெய்தல் நிலப்பகுதியாக குறிக்கப்படுகிறது. ஒரு நிமிடம். ஆகவேதான் அன்னம் சேர் காணல் அப்படிங்கிறாரு. நெய்தல் நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்ல அன்னப்பறவைகள் வசிக்கின்றன. அப்படி அன்னப்பறவைகள் எல்லாம் வசிக்கக்கூடிய நெய்தல் நிலப்பகுதியில் விளங்கும் அணி ஆலி, அழகுமிக்க ஆலி நகரில் இருக்கக்கூடிய இறைவனை கைதொழுது
அவனை கையால தொழுதோம்னா முன்னம் சேர் வல்வினைகள் போக, இதற்கு முன்னாடி சேர்ந்து பல பிறவிகளாக நாம சேர்த்து வச்சிருக்கோமே அனுபவிக்க வேண்டிய பாவங்கள், அவை எந்த வினைகள் எல்லாம் போயிரும். எங்க திருவாலி நகரில் அமர்ந்திருக்கும் இறைவன் அவனை வந்து பார்த்து கைதொழுதால் முன்னம் சேர் வல்வினைகள் போயிரும். போக முகில்வண்ணன் பொன்னம் சேர் சேவடி மேல், முகில்வண்ணன் மேகம் கருமேக நிறத்தை உடையவனுடைய பொன்னம் சேர் சேவடி, தங்கம் போன்ற அவனது திருவடிகளில் போது, போதுன்னா மலர், நம்ம பார்த்தோம் இல்லையா, போதுங்கிறது மொட்டாகவும் இன்னும் மொட்டாகவும் இல்லாமல் மலராகவும் இல்லாமல் மலரப்போகும் மலர். அந்த நிலையை, மொட்டுனா முழுவதும் மூடி இருக்கும், மலர்னா முழுவதும் விரிந்திருக்கும். இது வந்து லேசா விரிந்திருக்கிற மலர் அப்படின்னு என்ன அர்த்தம், இன்னும் தேன் உண்ணப்படாத மலர், அதான் போது. அந்த போது அணிய பெற்ற அவன் திருவடிகளில் அப்படிப்பட்ட ஃப்ரெஷ்ஷான மலரை சூடும் பெருமையை நாம் பெற்றோம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இங்க இவ்வளவு தூரம் அந்த தலைவி இயங்கக்கூடிய இடம்ங்கிறது. நாள்தோறும் இறைவனை மனதால் நினைத்து அவன் திருவடிகள் நமக்கு எப்போதும் நாம நாம மலரிட்டு வணங்கும் அளவிற்கு அவன் திருவடிகள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அவன் திருவடிகளை நாம நினைக்கும் போதெல்லாம் வணங்க முடியணும். அந்த இடம்தான் இங்கு சொல்லப்படுவது. திரும்ப திரும்ப அந்த தலைவி இயங்குவது அதற்காகத்தான். பெற்று ஆறார் ஆயிரம் பேரானை பேர்பாட, இதை கொஞ்சம் விரிச்சு வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்னா, பெற்று ஆறார், ஆறுதல், ஆறுதல் என்றால் நிறைவடைதல், போதும்ங்கிற நினைப்பு வர்றது. பெற்று ஆறார், ஆனால் இதை பெற்றவர்கள் நிறைவடைய மாட்டார்கள். எதை பெற்றவர்கள் நிறைவடைய மாட்டார்கள்? ஆயிரம் பேரானை பேர்பாட, ஆயிரம் பேருடையவனது பேரை பாடுவதற்கு பெற்றான், அந்த பேரை பாடுவதற்கு ஒரு ஒரு வரம் பெற்றிருக்கணும்ல, இறைவனது பெயரை பாடுவதற்கு ஒரு வரம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்றவன் யாரு? கலியன். கலியனாகிய திருமங்கை மன்னன் இறைவனது 1000 பேர்களை பாடுவதற்கு ஒரு வரத்தை பெற்றான். அவன் ஒலி செய்த தமிழ் மாலை கற்றார். அவன் பாடிய இந்த பாடலை கற்றவர்கள் பெற்று ஆறார். சரி, அவன் பாடிய பாடல் கிடைச்சிச்சுன்னு இதை பாடி மகிழ்ந்து நிறைய மாட்டாங்க. என்ன அர்த்தம் நிறைய மாட்டாங்கன்னா, இதை மீண்டும் மீண்டும் பாடுவார்கள். அவங்களுக்கு பாடி அப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் வராதான், திரும்ப திரும்ப பாடணும்னு ஆசையா இருக்குமா. அவ்விதம் பெற்று ஆறார், அந்த பாடலை பாடிய மகிழ்ச்சியை பெற்று அவர்களால் நிறைவடைய முடியாது. இன்னும் பாடணும், இன்னும் பாடணும், இறைவனின் புகழை இன்னும் பாட வேண்டும்னு தோணிக்கிட்டே இருக்குமா. அதான் பெற்று ஆறார். கலியன் ஒலி செய்து தமிழ் மாலை கற்றார் பெற்று ஆறார். ஓ, என்ன ஆச்சரியம் பாத்தீங்களா. அதாவது எல்லாவற்றிலும் நிறைவடைந்தவர்கள் தான் இறைவனின் அடியார்கள். ஆனா இங்க பாத்தீங்களா ஆச்சரியம், அந்த ஓ அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் அப்படிங்கிற சொல் தான் ஓ அப்படின்னு ஒரு ஒற்றை எழுத்தா வந்து உட்காருது. என்ன ஆச்சரியம் பாருங்க. இறைவனது புகழை பாடக்கூடிய இந்த 10 பாட்டை பாடி நிறைவடையாது சார். அவங்களுக்கு திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருப்பாங்க சார். இறைவனது புகழை திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருப்பாங்க. முற்று உலகாழ்வர் இவை கேட்கல், கேட்கலுற்றாருக்கு. பலன் யாருக்கு சொல்றாரு பாருங்க. இந்த உலகம் முழுவதையும் ஆழ்வார்கள். இது வரைக்கும் பாடினவங்களுக்கு ஆடினவங்களுக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த இடத்துல எப்படி அழகா சொல்றாரு. ஏன்னா அவனுக்கு பாடுறதே எல்லாம் கிடைச்ச மாதிரி. ஏன்னா ஏன் அவனுக்கு சொல்லல, பாடுறவனுக்கு சொல்லல? பாடுறவனுக்கு பாடுறதே எல்லாம் கிடைச்ச மகிழ்ச்சி. அவனுக்கு நீங்க இறைவனின் புகழை பாடுவதை விட்டு, உனக்கு நான் 3 உலகங்களையும் தருகிறேன், உனக்கு நான் வந்து சொர்க்கத்தை தருகிறேன்னு சொன்னா இறைவனின் அடியார் கேட்பானா? கேட்க மாட்டான். அதான் முதல்ல சொல்லியாச்சு, வைத்தார் அடியார் மனதில் வைத்து இன்பம் உய்த்தார்னு சொல்லியாச்சு. அவன் மனசுல இறைவன் நினைச்சிட்டாலே அவனுக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி, அவனுக்கு வேற எதுவும் வேண்டாம். ஆனா அவனுக்கு அதுவே நிறைவடையிலையே. இறைவனின் புகழை போதுமான வரைக்கும் பாடிட்டியா? இல்லைங்க, இன்னும் திருப்தி இல்லைங்க, இன்னும் பாடணுங்க எனக்கு அவன் புகழை, அப்படித்தான் அடியார் சொல்லுவான். அதனாலதான் பெற்று ஆறார் தமிழ் மாலை கற்றார் அந்த வார்த்தை. அதனால முடியாது. ஆனா இவங்க பாடுறத கேட்கிற பாக்கியம் இருக்குல்ல, அப்படி கேட்டவனுக்கு என்ன கிடைக்கும்? முற்று உலகு ஆழ்வார், முழு உலகையும் ஆழ்வார்கள் அவங்க. அவர்களுக்கு உலகத்தே உறுதுயர் இல்லை. அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில எந்த துயரையும் அடைய மாட்டார்கள். இப்ப இறைவனின் புகழை இதனால் வரைக்கும் பாடியவர்களை சொன்னாரு. இந்த பாட்டுல அந்த புகழை கேட்டவர்களுக்கு என்ன பெருமைன்னு சொல்லிட்டார்.
கொஞ்சம் நீளமா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. நன்றி ஜாஜா. நன்றி ஜாஜா. அருமையான உரை. அதை விட கடைசியா இது புதுசா இருக்கே அப்படின்னு யோசிச்சோம். கேட்கறது அப்படின்றது இது வரைக்கும் பாடுறவங்க சொல்றவங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்தார் பாலசுட்டியில. நல்லா இருந்துச்சு. நண்பர்களுக்கு கேள்விகள் கீழே இருக்கவங்க ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். நன்றி ஜாஜா, மிக சிறப்பா இருந்தது. அப்படியே திருப்பி புதுசா கேட்குற மாதிரி இருந்தது. நடுவில் ஒரு 2 கிளாஸ்க்கு மேல வரல. நான் கேட்கும்போது என்னவோ புதுசா திருப்பியும் இது பண்ண மாதிரி இருக்கு. நடுவுல எதுவும் கிளாஸ் நடக்கல. இல்ல ஒரு கிளாஸ் வரல. ஆனா நான் டோட்டலா வந்து ஒரு 2 வாரமா வரல. நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஒரு 3 வாரத்துக்கு வர முடியாது. நீங்க ஏதாவது இது பண்ணீங்களா விஜி, கிளாஸ் இல்லாத போது? இல்ல, அது பண்ணல. அதெல்லாம் எதுவும் பண்ணல. சரி சரி. ஆமா. கோடை விடுமுறை எல்லாரும் அளிக்கப்பட்டது. வந்துடட்டும். சொல்லுங்க ஜாஜா. கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது. இல்ல இல்ல, உமாவும் இல்ல. சரி, இருக்கிறது 4 பேர் மேல வர்றது இருக்கிறது. சரி, பனி இந்த திருமங்கையாழ்வார் முடியட்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இதுல கண்ணன்ங்கிறது நிறைய வர மாதிரி இருக்கு ஸ்பெசிபிக்கா. இல்லாட்டி இந்த மணாளர் அது இதுன்னு மாலிருஞ்சோலை இறைவன் அப்படின்னு வரும். மற்ற இதுலயும் வருது, திருவாலி அது மாதிரி. இருந்தாலும் கண்ணன் மனத்துளே நிற்கவும், கண்ணன் கண்ணனியே அப்படின்லாம் நிறைய வருது. ரொம்ப நல்லா இருந்தது. பெரும்பாலும் இந்த பெண்களின் உள்ளம் கவர்பவன் அவன் தான், கண்ணன் தான். ராமனையும் சொன்னா கூட ராமனையும் கண்ணனாக பார்க்கக்கூடிய மரபாத்தான் இருக்கு. பொறுகடல் சூழ் தென்னிலங்கை ஈடழித்த தேவர்க்கு அப்படிதான் பொதுவா சொல்றாங்களே தவிர, நீங்க சொல்ற மாதிரி இந்த ஸ்பெசிபிக்கா பெண்களுக்குரிய சேட்டைகள் எல்லாம் செய்யணும்னா கண்ணனை தான் கூப்பிடணும். அது மாதிரி ஜஜா, இது கடைசியில உருவத்தை பார்த்து நான் வணங்க மாட்டேன், நான் உள்ளுக்குள்ளார அவன் உரைகிறான்னு தெரியும், ஆனா கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கும் இந்த கண்ணனுக்கும் நல்லா ரிலேட் ஆகுது. இந்த மாதிரி பெண்ணானோம் வெண்மையோம் நிற்க வேற எங்கெங்க இவர் கொண்டு வராருன்றதையும் பார்க்கலாம் போல இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பெண்ணானோம் நிறைய இடத்துல இதுவா வந்தாலும் இந்த வார்த்தை ஸ்பெசிபிக் அப்படியே போட்டாரு, பெண்ணானோம். அந்த வார்த்தை ரொம்ப சாதாரண வார்த்தையா தெரியும். ஆனா வைணவ மரபுக்குள்ள அந்த ராதா மாதவ பாவம்ங்கிறது என்னன்னு ஓரளவு உணர்ந்தவர்களுக்கு தான் பெண் ஆனோம்ங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தைன்னு தெரியும். நாங்க பெண்ணா ஆனோம், நாம தான் டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஆண் நம்ம பெண்ணுன்னு சொல்லிக்கிறோம். அது அதை பெண் ஆனோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ராதையாக ஆனோம் அப்படின்னு அதுக்கு பொருள். இறைவன் முன்பு எல்லோருமே ராதை தான் அப்படிங்கறதான் அதுல அந்த சொல்லா விழுது. அதை உணர முடிஞ்சதுன்னா அது ஒரு பெரிய விஷயம். அது பெண்ணாகவே இருப்பவர்களுக்கு ஒரு ஒரு குழந்தையாக இருக்கிற கண்ணன் மேல், ஒரு வாலிபனாக இருக்கிற கண்ணன் மேல் காதல் செய்வதுங்கிறது ஒரு பெண்ணுக்கு பெருசா அது ஒரு புதிய அனுபவமாலாம் இருக்காது. ஒரு பெண்ணுக்கு எப்படி காதலிக்கணும்னு நீங்க சொல்லித்தர வேண்டியதில்லை. அதை எப்படி சொல்றது, நான் திரும்ப திரும்ப சொல்றதா, பெண் அழித்து மகிழ்பவள், கொடுத்து மகிழ்பவள். தாயாக அவள் உணரும் போது என்ன செய்யறா, தனது ரத்தத்தையே பாலாக்கித்தான் அந்த குழந்தைக்கு கொடுக்குறா. ஒரு மனைவியாக, ஒரு காதலியாக தன்னைய உணரும் பெண் அந்த கணவனுக்கு என்ன செய்யறா, தன் உடலையே அந்த கணவனுக்கு கொடுத்து மகிழ்கிறாள். ஆணாக இருக்கிறவன் காதல் என்னவா இருக்கு, பெற்று மகிழ்வதாகத்தான் இருக்கு. பெண்ணினிடம் உடலை பெறுகிறான், அவள் மூலமாக ஒரு குடும்பத்தை பெறுகிறான். அவ பெற்று மகிழும் இடம் ஆணுக்கும், அழித்து மகிழும் இடம் பெண்ணுக்கும் எப்போதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ
நீங்க பெண்கள் எல்லாம் ஒரு விதத்துல எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்களா இருந்தாலும், ஒரு ஆண் பெண்ணாக தன்னை உணரும் இடத்துல அவன் அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. ஏய், பெண்ணா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், பெண்ணாக உணர்வது எவ்வளவு பெரிய விஷயம்னு அதுக்கு ஆணாதான் பிறக்கணும். அந்த இடத்துல ஆண்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ஆணாக இருந்து நீங்க பெண்ணாக உணரும் போது அது எவ்வளவு பெரிய விஷயம். அதனாலதான் தகப்பனா இருக்கிறதுங்கிறது ஒரு ஆண் பெண் ஆகிறது தான். கொடு தகப்பனை விட யார் கொடுப்பா ஒரு பையனுக்கு, ஒரு மகனுக்கு, ஒரு மகளுக்கு, குழந்தைகளுக்கு? அப்பனை விட எவன் கொடுத்துட முடியும்? அவன் ஓடி ஓடி உழைக்கிறது, சம்பாதிக்கிறது அத்தனையும் அவன் அந்த பிள்ளைகளுக்கு தான் கொடுக்குறான். அவன் கொடுக்கிறது புறப்பொருளா இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. பெண் போல தனது உதிரத்தை ஒரு அமுதாக்கி கொடுக்கக்கூடிய இடம் ஆணுக்கு இல்லை. ஆனா அந்த ஆண் அதற்கு ஈடாக அந்த குழந்தைகளுக்கு கல்வியை கொடுப்பதிலிருந்து, அந்த குழந்தைகளுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைப்பதிலிருந்து, ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுல இருந்து அவ்வளவு போராடி கொடுக்கணுங்கிற நினைப்பு வரும்போதெல்லாம் அவன் தகப்பன் இல்லை, அவன் தாய் தான். கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும்போதெல்லாம் ஆண் பெண்ணாகத்தான் ஆகிறான். அதனாலதான் உலகத்திலே நீங்க யோசிச்சு பாருங்க, எதற்கும் அடங்காத ஒருத்தனை குடும்பத்தை காட்டி அடக்கிடலாம். சரண்டர மாட்டனையா, அவன் பொண்டாட்டி தூக்கி உள்ளவை, அவன் பிள்ளைகளை தூக்கி உள்ளவை, எப்பேற்பட்ட ரவுடியும் சரண்டர் ஆயிடுறான். எவரையும் கொலை செஞ்சுக்கிட்டு எவருக்கும் அடங்காம திரியிற ரவுடி கூட அவன் பிள்ளையவோ அவன் குடும்பத்தையோ பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா சரண்டர் ஆயிடுவான். அந்த இடத்துல அவன் தகப்பன் மட்டும் இல்ல, தாய். ஆனா அதை உணர மாட்டான், அவ்வளவுதான். அதை உணரும் கணத்துல ஆண் பெண்ணாக ஆகுதலே ஒரு பெரிய அனுபவமா இருக்கும். பெண்ணுக்கு பெண்ணாகிறது அனுபவம் எல்லாம் இல்ல, நீங்க அதுக்குள்ளேயே இருக்கீங்க. ஒரு மீன், கடல்ல வசிக்கிற மீன் கடலை பார்க்க ஆசைப்பட்ட மாதிரிதான் பெண்கள் பெண்ணின் காதல்னு பேச வேண்டியது. ஆண்கள் அப்படி இல்லை. இது குளத்துக்குள்ள இருக்கிற ஆமை, இது கடலை போய் பாக்குறது ஒரு பெரிய அனுபவமா இருக்கும். அதே தண்ணி தான், அதுல நீந்துற மாதிரி தான். ஆனா அது எல்லையற்ற அனுபவமா உணர வேண்டியது ஆணுக்கு ஒரு குளத்து ஆமை கடலை போய் பாக்குற மாதிரி இருக்கும். பெண்களுக்கு அது கடல்லே நீந்ததுனால தெரியாது, அதிலேயே திளைப்பதால் தெரியாது. அப்ப பெண் ஆணோம் அப்படிங்கிற வார்த்தை அவ்வளவு பெரிய வார்த்தை. ஆனா அதோட நின்னுறாதன்னு சொல்ற இடத்துலதான் திருமங்கை ஆழ்வார் ஒரு ஆச்சாரியனா இருக்கிற இடம். நிற்க, பெண்மையோம் நிற்க போதும், அதுலயே திருப்தி அடையாத, அதுக்கு மேல ஏறி பெண்மையின் குணங்களை விட்டு டான்ஸ் ஆடு, அவனை போய் பாடு ஆடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதை சொன்ன அடுத்த பாட்டுல என்ன சொல்றாங்க, அரங்கமும் பாடோமேன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் பாடி நின்று ஆடோமே ஆயிரம் பேரானைன்னு சொல்றாரு. அதுதான் திருமங்கை ஆழ்வார் ஒரு ஒரு ஆச்சாரியன்ங்கிறத நிரூபிக்கிற இடங்கள் இதெல்லாம். நன்றி ஜெயஜா. இந்து நீங்க நன்றி ஜெயஜா. வணக்கம் ஜாஜா, ரொம்ப அழகான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துங்க. இதுல அந்த அந்தாதி பாடல்கள் நான் ஃபர்ஸ்ட் இப்பதான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி வேற ஆழ்வார்களும் அந்தாதி பேட்டர்ன் பாடியிருக்காங்களா, இல்ல இது ஸ்பெசிபிக்கா திருமங்கை ஆழ்வார் மட்டும்தான் பாடியிருக்காரா? இதுக்கு முன்னாடி எனக்கு நினைவுல இல்ல, பார்த்த ஞாபகம் இல்ல. இப்பதான் முதல் முறையா அந்தாதி பாக்குறேன்னு எனக்கு நினைவு. ஆனா இருக்கலாம், எனக்கு சரியா தெரியல, ஒரு தடவை செக் பண்ணணும். வேற ஏதோ ஒண்ணுல இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு நினைவுல இல்ல. இதுதான் எனக்கு பார்த்த உடனே தெரிஞ்சது. வேற யாரும் எழுதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மாழ்வார் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு ஆனா இது முதல் இது இருக்கேன் ராஜா, முதல் திருவந்தாதி, முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி எல்லாம் முதல் ஆழ்வார்கள் எழுதியிருக்கிறது எல்லாமே அந்தாதி அந்தாதி. ஓ, ஆனா அது நம்ம இன்னும் வரல இல்லையா, முதலாளர் நாம இன்னும் படிக்கல நம்ம. ஆனா எனக்கு தெரிஞ்சு உங்க இந்து சொன்னது கரெக்ட். நான் எனக்கு திருமங்கை ஆழ்வார் அந்தாதி இப்பதான் பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, இதுக்கு முன்னாடி பார்த்தங்க அவன் இல்ல. கரெக்ட், இதான் முதல்ல. ஆனா ஒரே ஒரு 10 ஏதோ ஒரு 10ல அப்படி ஒரு அமைப்பு இருந்ததா, ஆனா மொத்தமாவே அந்தாதியா முடிவு தானான்னு தெரியல. ஆனா அதுல இருந்தது ஒண்ணு எடுத்து இன்னொன்னு தொடங்கின மாதிரி ஒரு 10 ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கு. ஆனா எது ஞாபகம் இல்லை. ஒரு 100 பாட்டு எழுதி இருந்தாருன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். மனுஷன் 2000 பாட்டு எழுதி வச்சிருக்காரு, கண்டுபிடிச்சிருவோம். இருக்கான்னு பாத்துடலாம். வேற கேள்விகள் இருக்கா? வேற எதுவும் கேள்விகள் நண்பர்களுக்கு இல்லைன்னா இங்க முடிச்சுக்கலாம். முத்துகிருஷ்ணன் சார், நீங்க எதுவும் சொல்லுங்க. தேங்க்யூ, ஒன்றும் நல்லா இருந்தது. சரி, அப்ப அடுத்து வியாழன் அன்று சந்திப்போம்.
கண்டிப்பா. நண்பர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி.